இப்போ ஒரு பசில் இருக்குது. இது வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல் பசில் தான். வரப்போகிற எக்ஸாம் இருக்குல்ல, எஸ்பிஐ பிஓ அதோடைய ப்ரிலிம்ஸ் லெவல் பசில் தான். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, நான் எப்பவுமே எத்தனை என்ன பண்ணணும்னா எத்தனை கொஷின் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 4 கொஷின் இருக்குது. எக்ஸாமில் 5 கொஷின் இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்னால் இதுக்கு 5 கொஷின் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணணும், இதுலேருந்து இதை படிக்கணும். இது புரிஞ்சால் தான் இது போக முடியும். இது புரியுதான்னு பாருங்கள். அப்புறம் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெசிக்னேஷன் கொடுத்துட்டாங்க. CFO, ED, GM. ஓகே, CFO, ED, GM, DGM, மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜரு, PO, கிளர்க்கு. ஓகே, 8 பேர். இந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் லெவலில் இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ்பிஐ பிஓவில். இல்லை அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க் லெவலுக்கு சொன்னோம்னா இது மெயின்ஸாக கூட வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரைட்டு. இப்போ எதுலேருந்து ஆரம்பிக்கணுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஜாப்பனீஸு ஓ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓவை வச்சு திருப்பி ஒரு ஹிண்ட் இருக்குது. அடுத்து ஜாப்பனீஸை வச்சு இங்கே இட்டாலியனை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இட்டாலியனை வச்சு கியூ ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ டேரெக்டாக வேற என்ன இங்கே ஃபிக்ஸ் ஆகுதா? திருப்பி பாருங்கள், ஜாப்பனீஸு, ஸ்வீடிஷு, எஸ்ஸு. இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓ வச்சு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஓ வச்சு ஆரம்பிச்சிடலாம்னு தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிசைட் பண்ணி ஸ்டார்டிங் க்ளூ எடுத்துடணும். ஓ 1 2 பேர் விட்டு யார் வைப்பா? ஜாப்பனீஸ் வருவார். ஓகே, ஓ ஜாப்பனீஸு. அடுத்து ஓ வந்து பார்த்தீங்கன்னா பிஓடைய சீனியரில் இருப்பாராமா. ஓ பிஓட சீனியர்னா ஓ மினிமம் இங்கே இருக்கணும். மேக்ஸிமம் இதுக்கு மேலே எங்கனாலும் இருக்கலாம். ஓகேவா? 2 பேர் விட்டுனா இங்கே உடனே ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர். ஓ இங்கே வச்சுருவாங்க. ஓ இங்கே வச்சு ஒரு பாசிபிலிட்டின்னு வாங்க. அடுத்து இங்கே வச்சு 2 கேப் விட்டு ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து ஓவை இங்கே வச்சு 2 கேப் விட்டு ஒரு பாசிபிலிட்டி போயிடுவாங்க. ஐயா, கொஞ்சம் உங்கள் தலையை கீழே இறக்கி கொஞ்சம் படிங்க. படிச்சுட்டு போகலாம் இந்த கொஸ்டின்லாம் பாசிபிலிட்டிக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட்டாலியனுக்கும் ஜாப்பனீஸ் பேசுறவங்களுக்கும் முன்னாடி கேப் 3 பேராம். மேலே விட்டோம்னா இங்கே ஓ வச்சிட்டோம்னா 1 2 பேர் விட்டு ஜாப்பனீஸ் வந்துட்டா மேலே இட்டாலியன் வைக்க முடியாது. கண்டிப்பாக கீழே தான் இட்டாலியன் வரும். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் கீழே தான் இட்டாலியன் வரும் அப்படின்ட்டு. இங்கே இட்டாலியன் வந்திருக்கும். ஓகே, அடுத்து வேற என்ன ஹிண்ட் இருக்கு? இட்டாலியன் ஜஸ்ட் பிலோவில் ஜஸ்ட் ஜூனியரில் யாருக்கா? கியூ இருக்காரு. ஓகே, இட்டாலியன் ஜஸ்ட் ஜூனியரில். அடுத்து ஏஎம். இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம், கண்டுக்கவே வேண்டாம். அடுத்து கியூக்கு எபோவ் கியூக்கு பிலோவும் கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, ஜாப்பனீஸோடைய சீனியரில் யார் இருக்காருன்னா ஸ்வீடிஷ் இருக்காரா. அவரோட ஜூனியரில் யாருக்கா? எஸ் இருக்காரா. ஜாப்பனீஸோடைய சீனியரில் ஸ்வீடிஷா, அவருடைய எஸ்ஸுடைய ஜூனியரில் யார் இருக்காரா? ஸ்வீடிஷ் இருக்காராம். பார்த்துக்கங்க, 3 4, இங்கேயும் 3 4. அப்படியே உட்கார வச்சலாம், பாசிபிலிட்டியே தேவையில்லை. பாருங்க, ஓ மொத்தம் 8 பேர். இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. 8 பேர் அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அழகாக இங்கே அப்படியே உட்கார வச்சுங்க. இட்டாலியனு பாசிபிலிட்டியே போக தேவையில்லை. நீங்கள் நிறைய பேர் பாசிபிலிட்டி போட்டு செஞ்சுருப்பீங்க. பாஸ் பண்ணும்போது பாஸ் பண்ணி செய்ய சொல்லும்போது பாசிபிலிட்டி போட்டு செஞ்சுருந்தீங்கன்னா பார்த்துக்கங்க, பாசிபிலிட்டி இல்லாமல் முடிக்க முடியும்ட்டு. ரைட். இப்போ என்ன கொடுத்துருந்தாங்க? இட்டாலியன் ஜஸ்ட் ஜூனியர் லைக் கியூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூ இஸ் ஜூனியர் டு த ஏஎம் கீழே தான் வருவாங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து சீனியர் கியூக்கு சீனியராக எவ்வளோ இருக்காங்களோ அவங்க மோர் தென் 1. இப்போ 7 பேர் இருக்காங்கன்னா 6 பேர் இருப்பாங்க எம்முக்கு ஜூனியரா. ஓகே, அடுத்து என் ஸ்பீக்ஸ் கொரியன் அண்ட் சீனியர் டு ஆர் ஹூ டஸ் நாட் ஸ்பீக் இட்டாலியன். ஆர் இட்டாலியனில் வரமாட்டாருன்னா எண்ணை வச்சு எண்ணுக்கு கொரியன் வர வரணும். எண்ணு கொரியன் வச்சா இங்கே ஆர் வைக்கணும். ஆர் இங்கே இட்டாலியன் வரமாட்டாருன்னு சொல்லும்போது ஆர் இங்கே வச்சிடலாம், எண்ணை இங்கே வைக்கலாம், இங்கே கொரியன் வைக்கலாம். ஓகே, கொரியன் இங்கே. அடுத்து ஃப்ரெஞ்சு நெய்தர் டெசிக்னேட்டட் ஏஎம். ஏஎம்மாவும் இல்லை, கிளர்க்காகவும் இல்லை. ஃப்ரெஞ்சு ஏஎம்மும் கிடையாது, கிளர்க்கும் கிடையாது. ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க ஏஎம் கிடையாது, கிளர்க் கிடையாது. இங்கே ஃப்ரெஞ்சு வர மாட்டாங்க, இங்கே ஃப்ரெஞ்சு வர மாட்டாங்க. ஃப்ரெஞ்சு இங்கே வரலாம், ஃப்ரெஞ்சு இங்கே வரலாம். 2 இடத்துல ஃப்ரெஞ்சு வரலாம். ஓகே, பி சீனியர் டு ஃப்ரெஞ்சு. முடிச்சிட்டான்ல. ஃப்ரெஞ்சை இங்கே வச்சிங்கன்னா பி வைக்க முடியாது மேலே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வச்சிடலாம்னா ஃப்ரெஞ்சை இங்கே வச்சிடலாம். ஃப்ரெஞ்சை இங்கே வச்சு பி இங்கே மேலே வச்சிடலாம். பி மேலே வச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் பேசுகிறோடைய சீனியரில் டி இருப்பாராம். ஸ்பானிஷ் டி. ஸ்பானிஷ் இங்கே வச்சிங்கன்னா டி மேலே வைக்க முடியாது. டி ஒரே ஒரு பொசிஷன் தான் இருக்குது. இங்கே டி வச்சிங்கன்னா இங்கே ஸ்பானிஷு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா? ஆமாம், 2 பேர் இருக்காங்க. ஓ, பாசிபிலிட்டி கேஸில் வருதா? ஒருத்தர் ஜெர்மன் பேசியிருப்பார், இன்னொருத்தர் ரஷ்யன் பேசியிருப்பார். கரெக்ட். ஜெர்மனும் பேசியிருக்கலாம், ரஷ்யனும் பேசியிருக்கலாம். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனும் பேசியிருக்கலாம், ரஷ்யனும் பேசியிருக்கலாம். பார்த்தீங்களா எப்படி? கடைசியில் பாருங்கள், சிங்கிள் பாசிபிலிட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா 3 நிமிஷம் தாண்டாது. இந்த பசில் 3 நிமிஷம் தாண்டவே தாண்டாது. இந்த மாதிரி செஞ்சால் ஒரே பாசிபிலிட்டியில் முடிச்சிட்டா இந்த 3 நிமிஷம் தாண்டாது. நான் சொன்னேன் அப்ரோச் மாறும்ன்ட்டு.
என்னோட அப்ரோச்சும் உங்களோட அப்ரோச்சும் கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வெரி குட். இந்த மாதிரி செஞ்சால் 3 நிமிஷம் ஜெயம் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம். பார்த்துக்கங்க. சரிங்களா? கொஸ்டின் செஞ்சுருவோம் கீழே. ஜெர்மன் பேசுகிறவர் யார்? ஜெர்மன் பேசுகிறது தான் ஃபிக்ஸ் ஆகலையே. ஓவா இருக்கலாம் இல்லை எஸ்ஸாக இருக்கலாம். ஜெர்மன் பேசுகிறவர் ஓவா இருக்கலாம் இல்லை எஸ்ஸாக இருக்கலாம். எஸ்ஆர் ஓ. அடுத்து காம்பினேஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. கியூ இட்டாலியன், ஆர் ஃப்ரெஞ்சு. கியூ இட்டாலியன் கிடையாது, ஆர் ஃப்ரெஞ்சு கரெக்ட். அடுத்து செக் பண்ண ஆர்ஆர் கரெக்ட் இல்லை இல்லை. ஓகே. ஓ ஃபால்ஸ் கேட்டிருக்காங்களா? ஃபால்ஸ்னா கியூ இட்டாலியன் தான் தப்பாக இருக்குது. நான் ட்ரூ போட்டேன் பார்த்தீங்களா? இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு. கியூ இட்டாலியன் கிடையாது, எம் ஸ்வீடிஷாக இருப்பார். கண்டிப்பாக எம் ஸ்வீடிஷாக தான் இருப்பார். சரியா? ரைட். அடுத்து ட்ரூ. என்ன ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓ கிளர்க்கா 3% ஜூனியர் டு ஆரா? ஓ கிளர்க்கு கிடையாது, 3% ஜூனியர் டு ஆர். கரெக்டாக இருக்காங்க. ஓ ஸ்பீக்ஸ் ஃப்ரெஞ்ச், அதெல்லாம் ஓகே. இதுதான் இது கரெக்ட் ஆயிடுச்சே. 3% கீழே இருக்காங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் டெசிக்னேட்டட் சிஎஃப்ஓ? சிஎஃப்ஓவா யார் இருக்கா? எஸ். சிஎஃப்ஓவா யார் இருக்கா? எஸ். இந்த அளவுக்கு தான் இருக்கும் எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸில். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியில் முடிச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் குறைச்சிக்கலாம். இல்லை இதெல்லாம் டைம் நான் எல்லா பாசிபிலிட்டி எடுத்து செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட போயிருக்கும். பாசிபிலிட்டி எடுத்து 3 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிறீங்கன்னா வெரி குட், நல்லா பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.